பதாகை கிளிக்கை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார பாயிண்ட் ஆஃப் வியூ நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற படம் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் மேட் டேமன், டாம் ஹாலண்ட், ஆனி ஹாத்வே மற்றும் ராபர்ட் பேட்டின்சன் நடிப்பில் வெளியே வந்திருக்கிற படம் த ஒடிசி. Son. And then what? We won the war. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, மாபெரும் ட்ரோஜன் வாரில் வென்ற ஒடிசியஸ் தனது படை வீரர்களோட நாடு திரும்ப காத்திருக்கிறார். நாடு திரும்பி தனது மகன் மற்றும் மனைவியோட இந்த வெற்றியை கொண்டாடலாங்கிற சமயத்தில் அந்த கடல் பயணத்தின் போது கடல் தெய்வமான பொசைடனால் சாபத்துக்குள்ளாக்குறார். இந்த சாபம் அவரை இந்த கடலிலேயே 20 வருடங்களுக்கு மேலாக பயணத்தை மேற்கொள்ள வைக்கிது. அந்த பயணத்தின் போது அவர் கடல் மிருகங்கள், கடல் அரக்கன், கடல் தேவதைகளை கடந்து போக வேண்டிய சூழல் ஏற்படுது. இதை எல்லாத்தையும் அவர் கடந்து தனது படை வீரர்களுடன் உயிருடன் தனது நாட்டுக்கு திரும்பினாரா இல்லையாங்கிற ஒரு பயண கதை தான் ஒடிசி. Not even the gods. Keep us free! இந்த படத்தோட நியூட்ரல் பாயிண்ட் பார்த்தோம்னா, இது ட்ராய் மாதிரி ஒரு வார் பேஸ் பண்ண படம் கிடையாது. இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் படம். இந்த ஃபேண்டசி படத்தில் கடல் அரக்கர்களையும் கடல் மிருகங்களையும் கடல் தெய்வங்களையும் காட்டும்போது அவங்க இதை ஒரு சர்ரியலிசமாக பயன்படுத்தியிருக்காங்க. இதை ஒரு வார் படமாக பார்க்காம ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் படமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களை கண்டிப்பாக என்கேஜ் பண்ணும். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையாக நம்ம பிரித்து பார்க்கலாம். இந்த படத்துடைய கதை, மேக்கிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன். முதல் பாயிண்ட்டை பற்றி பார்க்கலாம். கிறிஸ்டோபர் நோலன் இந்த 3000 வருஷங்களுக்கு முன்னாடி ஹோமரால் எழுதப்பட்ட ஒடிசிங்கிற கதையை, இதிகாச கதையை தழுவி இந்த படத்தை எழுதியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி இது மாதிரி படங்கள் நிறைய வந்திருக்கு. ஆனால் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட இந்த படத்தை கிறிஸ்டோபர் நோலன் நல்லாவே அணுகியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் போர்னால் ஏற்படக்கூடிய குற்றத்தையும் பெரு அழிவையும் இவர் ஒரு கில்ட்டி கான்சியஸ் ஒடிசியஸ் அப்படிங்கிற வீரனுக்கு ஏற்படுற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் இவர் நகர்த்தியிருப்பார். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய மேக்கிங். இந்த படத்தோட மேக்கிங்கில் நம்ம முக்கியமான சில சீக்வன்சஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தா வார் சீக்வன்ஸ், ட்ரோஜன் ஆர்ஸை கடலிலிருந்து அந்த ட்ராய் நகரத்துக்குள்ளே இழுத்து போகக்கூடிய அந்த சீக்வன்ஸ் முழுவதுமே அவங்க எடுத்த அந்த விதமும் அந்த விஷுவல் ட்ரீட்டும் நமக்கு ஐமேக்ஸில் பார்க்கும்போது அவ்வளவு அதகலமாக இருக்குது. நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு குகையில் காட்டப்படக்கூடிய ஒற்றைக்கண் அரக்கனை அவங்க காட்டின விதம், அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே இருட்டில் நடந்திருந்தாலும் நமக்கு அவ்வளவு டீட்டெயில்டாக அவ்வளவு எளிமையாக அவங்க காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் அதனோட பிரம்மாண்டத்தை எந்த விதத்துலேயுமே குறைச்சிருக்க மாட்டாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடல் சீற்றத்துலேருந்து அவங்க தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்குள்ளேயே கடல் மிருகத்தால் அவங்க தாக்கப்படுவாங்க. இதிலிருந்து தப்பிச்ச அந்த வீரர்கள் அவங்களுக்குள்ள சண்டைகளை ஏற்படுத்துவாங்க. இந்த ஹோல் சீக்வன்ஸுமே நமக்கு அவ்வளவு என்கேஜிங்காகவும் அவ்வளவு இன்ட்ராக்டிவாகவும் இருக்கும். இந்த மேக்கிங்கில் நம்ம 2 சீக்வன்ஸை ரொம்ப உற்று கவனிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று அந்த கடலில் ஏற்படக்கூடிய சீற்றம், இன்னொன்று கிளைமேக்ஸில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு 15 நிமிட காட்சிகள். இது ரெண்டையுமே ஐமேக்ஸில் பார்க்கும்போது நமக்கு அடுத்த தளத்துக்கு கொண்டு போகுது. நம்ம அங்கேயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை நமக்கு ஏற்படுத்துது. இந்த படத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஆர்ஆர் ஒர்க்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ராய் நகரத்துக்குள்ளே அந்த ட்ரோஜன் ஆர்ஸ் மூலிமா உள்ளே போய் இறங்கின அந்த நொடியிலிருந்து அந்த வார் முடிகிற வரைக்குமான அந்த முழு சீக்வன்ஸையுமே அந்த ஆர்ஆரில் ஒரு சின்ன பீட்லேருந்து அப்படியே அந்த பீட் கண்டினியூ ஆகிற மாதிரியான அந்த சீனவே எலிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். இதே மாதிரி தான் கிளைமேக்ஸும் ப்ரீ கிளைமேக்ஸ்லேயும் இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி நமக்கு அதை எக்ஸைட்மெண்ட்டோட கொடுத்துருப்பாங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா, நோலனுடைய முந்தைய படங்களுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். டன்கிரிக் படத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் க்ளோஸ்அப் ஷாட்டுகளும் க்ளோஸ்அப் கான்வர்சேஷனல் எதுவுமே இருந்திருக்காது. காரணம் என்னென்னா, அந்த கேமரா ஃபுல் ஐமேக்ஸ்டு கிடையாது. ஏன்னா ஐமேக்ஸில் அதிகப்படியான நாய்ஸ் வரும். ஆனால் இந்த படத்தில் அந்த விஷயத்தை அவங்க கடந்திருக்காங்க. இது ஒரு அட்வான்ஸ்டு லெவல், ஒரு புது கேமராவையே பில்டு பண்ணி க்ளோஸ்அப் ஷாட்டுகளுக்காக நாய்ஸை கம்மி பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால் நமக்கு இந்த படத்தில் முக்கியமான ஒரு 2-3 சீக்வன்ஸை க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அதோட இன்டென்சிட்டியும் அதனுடைய எமோஷனும் நமக்கு நல்லாவே கடத்தப்படுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். முக்கியமாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெனிலோப்பிக்கும் ஒடிசியஸுக்கும் நடக்கக்கூடிய ஒரு இன்டிமெசியான
ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப அழகாகவும் இன்டென்ஸாகவும் இருக்குது. அதை நமக்கு வந்து அதனுடைய ஆத்தென்டிசிட்டியை வந்து எடுத்து கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரி வந்து பெனிலோப்பிக்கும் அவருடைய மகனுக்கும் ஏற்படக்கூடிய அந்த கான்வர்சேஷனும் க்ளோஸ்அப்பில் இருக்கிறது மூலிமா அந்த ஷார்ட்டை நம்ம முழுமையாக உணர முடியுது, அதை எமோட் பண்ண முடியுது. அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்டாகவே நம்ம பார்க்கலாம். நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் சொல்லும்படியான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆகட்டும், எமோஷ்னலாக ஆகட்டும், எல்லா விதத்துலையுமே இது பூர்த்தி செஞ்சுருக்கு. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில டிபேட்டாக தான் இதை நாங்கள் சொல்ல வரோம். என்னென்னா, பெனிலோப்பி 20 ஆண்டு காலம் தன்னுடைய கணவன் இல்லாமல் அந்த நாட்டை தன்னுடைய கையுக்குள்ளே வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ, அதுக்கான எந்த சீக்வன்சஸும் எந்த காட்சிகளுமே அவள் என்ன மாதிரியான யுக்திகளை கையாண்டாங்கிற எந்த விதமான ட்ராமாவும் இல்லை. இது அதுக்கான படம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருந்தா கூட நமக்கு வந்து அது ஒரு எமோஷ்னலாக அது ஒரு ஹையை கொடுத்துருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, எல்லா புராண படங்களும் இல்லைன்னா வரலாற்று படங்கள் எடுத்திங்கன்னா அந்த மன்னர்களுடைய புகழாரங்களை காட்டுவாங்க, அவங்களுடைய வெற்றியை மட்டுமே காட்டுவாங்க. ஆனால் அதிலிருந்து நோலன் வந்து தனித்துவமாக போர் குற்றங்களையும் அந்த போர்னால் ஏற்படக்கூடிய கில்ட்டி கான்சியஸை காட்டியிருந்தாலும் அந்த சாதாரண மக்கள் இதனால் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவை அவர் சொல்ல மறந்துட்டார், இல்லை காட்டாமல் விட்டுட்டாருங்கிறது எங்களுடைய ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவாக தான் தோணுது. இந்த படத்தோட டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் போர் காட்சிகள், போர் சீக்வன்சஸ் மூலயமா ஏற்படக்கூடிய வலி வேதனைகளையும் அதனால் ஏற்படக்கூடிய பேரிழப்புகளையும் காட்டியிருப்பாங்க. அதை நம்ம வந்து சமகாலத்தோட பொருத்தி கூட நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு போருக்கு எதிரான ஒரு படமாக தான் நம்ம இதை கருதுகிறோம். அதுதான் நம்மளுடைய டேக்அவேவாகவும் இதுக்கு. அதே நேரத்தில் இந்த படம் ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபேண்டசி ட்ராமாவாக உருவாகியிருக்கு. இந்த படத்தை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஐமேக்ஸில் போய் பாருங்கள். இல்லைன்னா ஒரு நல்ல தியேட்டரில் நல்ல ஆம்பியன்ஸோடு பாருங்கள். ஒரு நல்ல அனுபவத்தை இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்தோடு நாம் சந்திக்கலாம். நன்றி.